கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல, இந்த ஓய்வு நாள்ல ஆண்டவரை துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி, அவர் வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்ததுக்காய் அவருக்கு தலைகளை சாய்த்து நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல தேவனுடைய வார்த்தைக்காய் நம்ம கடந்து போவோம். இந்த வார்த்தை நம்மளை ஆஸ்வதமாய் வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களை விடுதலை ஆக்கும் என்று, இந்த வார்த்தை உங்களை நல்வழிக்கு கொண்டு போகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. நம்ம வார்த்தைக்காய் கடந்து போவோம். ஆவியான நம்மோடு பேசுவாராக. நம்ம முதலாக ஒரு வார்த்தையை படிப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றார். அல்லேலூயா. நம்ம தலைகளை சாய்த்து செபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும் ஆண்டவர். உடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தும். அடையாள மரத்தை நீங்க பேசுங்கப்பா. நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அதன்படி வெளிப்படுத்தும் ஆண்டவர். இந்த வார்த்தை அநேகர் இருதயத்தில் கிரியை செய்யட்டும். அது 100, 60, 30 உமக்கு பலன் தர உதவி செய்வீராக. வார்த்தைக்கு எதிராக செயல்படுற மந்திர கட்டுகள், வான மண்டல பொல்லாத சேனைகளை நர்சாகி இயேசு கிறிஸ்து நாமத்தால கடிந்து வெளியேறும்படி செபிக்கிறேன். எல்லா தடைகளும் வார்த்தைக்கு எதிராக செயல்படுற எல்லா மந்திர கட்டுகள், பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தால கடிந்து வெளியேறும்படி செபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் வெளிப்படும். அநேருக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமுள்ளதா இருக்கட்டும். ரெண்டாவது, வானமும் பூமியும் ஒழிந்து போனால் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது என்று சொன்னீரே, அந்த வார்த்தை அநேகர் இருதயத்தில் கிரியை செய்து ஆவியானவர் வெளிப்படுவீராக. நர்சாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள்ல தேவன் நமக்கான கொடுத்த வார்த்தைகள். அல்லேலூயா. ஒரு 2-3 வசனம் தான். தேவன் நம்மளோடு பேசுவார். அல்லேலூயா. விசுவாசிப்போம். தேவன் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை வெளிப்படுத்துவார். ஆமேன். யாத்ராகம் 8:1 அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்யும் என்று ஜனங்களை அனுப்பிவிடும். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்ம மோசையை அழைத்து ஆண்டவர் சொல்ற மோசை கிட்ட, நீ போயிட்டு 430 வருஷமா அடிமைப்பட்டு இருக்கிற என் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வா. ஏன் மீட்டு கொண்டு வான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஆராதனை செய்யும்படி அவன் பார்வோனுகிட்ட போய் நீ சொல்லு, ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படி அவங்களை அனுப்ப சொல்லு என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அந்த யாத்ராகம் புஸ்தகத்துல எடுத்தீங்கன்னா இந்த ஒரு வசனமே எனக்கு தெரிஞ்ச 3ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரையும் அல்லேலூயா இந்த வசனங்கள் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு வாட்டியும் இருதயத்தை கடினப்படுத்துவார். உடனே மோசேயும் ஆரோன் அனுப்பிச்சு, நீ போய் சொல்லு, எனக்கு ஆராதனை செய்யும்படி இவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்லி இந்த வசனங்கள் அடிக்கடி இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரையும் இந்த வசனங்கள் வந்து கொண்டே இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்ம ஏன் தெரிந்து கொண்டாருன்னு கேட்டா, அவரை ஆராதனை செய்யும்படி, அவரை துதிக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அதனாலதான் ஆண்டவர் நம்மளை அவரை துதிக்கும்படி அவர்களை அழைத்து வா என்று மோசையிடமும் ஆரோனிடமும் சொல்றார் ஆண்டவர். அப்போ அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது? அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம சொல்லிக்கிறார். ஏன் துதிக்க சொல்லியிருக்கிறார் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நம்ம நினைக்கிறோம் ஆலயத்துக்கு போறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனா ஏன் துதிக்கிறோம், ஏன் ஆராதிக்கிறோம் தேவனை? அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனை ஆராதிக்கிறது எப்படி, ஏன் ஆராதிக்கணும், அப்ப ஆராதிச்சா நமக்கு என்ன பலன்? அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் என்னை ஆராதிக்கும்படி அவர்கள் அழைத்து வா என்று சொன்னார்? இதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்மளை உருவாக்கினது, நம்மளை விடுதலை ஆக்கினது ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரை ஆராதிக்கும்படி, அவரை உயர்த்தும்படி. அல்லேலூயா. சகலத்தையும் படைத்து ஆண்டவர் கடைசியா நம்மை படைத்தார். அல்லேலூயா. ஏன்? இதெல்லாம் ஆளுகை செய்யும்படி, ஏன்னா நம்மளை ஆசீர்வாதமா இருக்கும்படி. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நாமும் அவரை ஆராதிக்கும்படி நம்மை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஒரு 2 பேர் குறித்து உங்களுக்கு அவர்கள் ஆராதிக்கும் போது என்ன நடந்தது என்று உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம தானியேல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம்.
தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அல்லேலூயா. நேற்று நான் வண்டி ஓட்டி கொண்டிருக்கும் போது இந்த வசனம் ஒரு காரு பின்னாடி நான் பார்த்தேன். அல்லேலூயா. இந்த வசனம் என் இருதயத்தில் கிரியேட் செய்தது. இந்த வசனம் என் இருதயத்தை உடைத்தது. அல்லேலூயா. அதனால இந்த வசனத்தை உங்களுக்கு பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வசனத்தை நான் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. அப்பொழுது ராஜா கட்டளைகளை அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அல்லேலூயா. இந்த வசனம் என் இருதயத்துல கிரியேட் செய்தது. அல்லேலூயா. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம தானியேல் புத்தகத்தை நம்ம அநேகர் படிச்சிருப்போம். அல்லேலூயா. அநேக முறை பிரசங்கிப்போம். நான் கூட பிரசங்கித்திருக்கேன். அல்லேலூயா. இதுல எனக்கு புதுசா ஒண்ணு என்ன வெளிப்பட்டதுன்னா, இதுல ஆண்டவர் பாருங்க, இந்த ராஜா, அந்த பார்வோன் ராஜா ஒரு கட்டளையை போடுற எல்லாருக்கும் தெரியும். ஒரு பொற்சலையை வைத்து, ஒரு தங்கத்தினுடைய சிலை வைத்து, 1 மாதத்துக்கு இதைத்தான் நீங்க எல்லாம் வணங்கணும், யாரும் எந்த தேவனையும் வணங்கக்கூடாது என்று எல்லாரும் அரசாங்கத்துல எல்லாருமே சைன் போடுறாங்க. அதுல தானியேலும் சைன் போடுறாரு. அவர் ஒரு அதிகாரியா இருக்கிறதால அவரும் சைன் போடுறாரு. அவருக்கு எல்லாமே தெரியும், கட்டளை பத்தி எல்லாமே தெரியும். ஒண்ணு சிங்க கேபில போடுவாங்க, இல்ல அக்கினி சோலையில போடுவாங்க தவறு செய்தா என்று அவரும் அறிந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்றாருன்னா, மாமலா எப்பவுமே அவரே இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அல்லேலூயா. அப்ப இடைவிடாம ஆராதிக்கிறதுனா 24 மணி நேரம் ஆராதிக்கிறது அல்ல. தானியேல் எப்படின்னா 3 வேளையும் தினமும் தொழுவார். 3 வேளையும் தினமும் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதன். அதாவது தினமும், அதை என்று ஒரு நாளும் விடாமல். அதனாலதான் அவர் சொல்றாரு இடைவிடாமல். இன்னைக்கு நான் ஆராதிச்சேன், நாளைக்கு இடைவிடல. நாளைக்கு அதே டைமுக்கு ஆராதிப்பேன், நாளைக்கு அதே டைம் ஆராதிப்பேன், நான் வாழ்நாள் முழுவதும் அதே டைமுக்கு அதுதான் இடைவிடாமல் ஆராதிக்கிற அப்படின்னு சொல்லி பார்வோன் ராஜா சொல்றார். அப்ப தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிற மனுஷன். அப்ப அந்த 3 வேளையும் தினமும் இடைவிடாமல் தினமும் அந்த நேரத்துல அவர் ஜெபிப்பார். மதியானம் ஜெபிக்கிறான்னா நாளைக்கு மதியானம், அவர் வாழ்நாட்கள் முழுவதும் அந்த மதியான வேலை. காலையில ஜெபிக்கிறான்னா காலையில டெய்லியும். அத போல அவர் ஒரு நாளும் இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. அப்போ தானியேலை பத்தி அந்த ராஜாக்கு ரொம்ப நல்லா தெரியும். இவர் ரொம்ப நல்ல மனுஷன், இவர் தேவன், உண்மை உள்ள தேவன் அப்படின்னு. அவரு அந்த பார்வோன் ராஜா கிறிஸ்துவர் இல்ல, அவர் புறஜாதி மனுஷன். அவரு தானியேலை பத்தி நல்லா தெரிந்து வைத்துக்கிறார். அவர் தேவனை குறித்து நல்லா தெரிந்து வைத்துக்கிறார். ஆனா ஒரு கட்டளையை போடுகிறார். அது ராஜாவும் போட்டிருக்கிறார், அவர் தான் சைன் போடுறாரு, எல்லாருமே போடுறாங்க. அப்படி இருந்தும் அதை மீறி தானியேல் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜெபிக்கும் போது அவர் கூட இருக்கிறவங்க எல்லாரும் அவரை மாட்டி கொடுக்கணும்னு சொல்லி அவரை கொண்டு வந்து கட்டி அவர் இடத்துல கொண்டு வராங்க. அவர் இந்த மாதிரி தவறு செய்துட்டான்னு சொல்றாங்க. ஆனா ராஜாக்கு அதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ராஜாக்கு தானியேலை பத்தி நல்லா தெரியும், அவர் தேவனை பத்தியும் நல்லா தெரியும். அப்படி இருந்தும் வேற வழி இல்லை. ஏன்னா அது ஒரு கட்டளையா இருப்ப சைன் போட்டதால அதை நிறைவேற்றி ஆகணும் என்று வேற வழி இல்லாம அந்த பார்வோன் ராஜா என்ன பண்றாருன்னா, அவனை சிங்கக்கேபில போடும்படி கட்டளை கொடுக்கிறார். ஆனாலும் சிங்கக்கேபியில போடும்படி கட்டளை கொடுத்தும் அவர் சொல்றாரு தானியேலை பார்த்து, அல்லேலூயா, ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். தானியேல் அங்க எதுவுமே சொல்ல. ஆனா அந்த ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவாக்குற நாம தெரிஞ்சுக்கணும். நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், நம்மள தேவன் தப்புவிப்பார் என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள அது இல்லை. ஆனா தேவனை ஆராதிக்கிறோம். ஆனா புறஜாதியா இருக்கிற ஒரு ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று ஆணித்தரமா சொல்றாரு தானியேலு கிட்ட. அல்லேலூயா. இந்த வேதம் தான், இந்த வசனம் தான் என்னை உடைத்தது. அல்லேலூயா. ஒரு புறஜாதி ராஜா நம்முடைய தேவனை குறித்து அவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறார். நீ நம்பிக்கையோட சொல்றார் தானியேலு கிட்ட. தானியேல் எதுவுமே சொல்ல. ஆனா அந்த ராஜா சொல்றாரு, அவர் உன்னை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். நீ இடைவிடாத ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார் என்று அவர் சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சொல்லிட்டு மட்டுமல்ல, தானியேல் சிங்கக்கேபியில உள்ள போட்டாச்சு. ஆனா இவர் உள்ள போறார். ராஜா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோடனே அவர் சாப்பிடவும் இல்லை. அவரை தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மீசிக்கு போட்டு அவரை மனசை சந்தோஷப்படுத்துவாங்க. அதெல்லாம் எதுவும் வேணான்னு சொல்றாரு.
தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லா அவர் தூங்கவே இல்லை. நீங்க வேதத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்கிறார். ஐயோ தானியேல் நம்ம சிங்க கெபியில போட்டுட்டோமே, என்ன ஆனாரு தெரியலையே, ஐயோ சிங்கம் அடிச்சு சாவச்சிச்சா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவருக்குள்ள ஒரு மன குழப்பம். நைட்லாம் தூங்கவே இல்லை. மன வேதனையோடு இருக்கிறார், மன கஷ்டத்தோடு இருக்கிறார். அதிகாலை எப்போ பொழுது சாயம், பொழுது வெடியும், பொழுது வெடிந்த உடனே அல்லேலூயா, கொஞ்சம் ஆண்டவர் பொழுது வெடிஞ்ச உடனே அந்த ராஜா, பார்வோன் ராஜா, அதே தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்படுது, ராஜா கெபின் கிட்டே வந்தபோது துயரமாய், இல்லையா, துயர சத்தத்தாய், அப்படியே துயரமான ஒரு சத்தத்தினால, துயரமான ஒரு சத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. போட்டுமே என்னாச்சு, ஒரு துயரத்தோட வந்து தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. அவர் எப்படி கூப்பிடுறாரு? ஜீவனுள்ள, அல்லேலூயா, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்துக்கு தப்பிவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கிறான். அல்லேலூயா, தானியேல் கேட்டான். அல்லேலூயா, தானியேல்கிட்ட வல்லவராய் இருந்தாரா என்று தானியேல்கிட்ட கேட்டான் என்று வசனங்குது. அல்லேலூயா, அதிலே அல்லேலூயா 21வது வசனம் சொல்லுது, அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றென்றும் வாழ்க. அல்லேலூயா, இங்க தானியேல் சொல்றார், ராஜாவே என்றென்றைக்கும் வாழ்க. ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்றாருன்னா, தேவனை அறியாத ஒரு மனிதன் தேவன் மேல விசுவாசம் வைத்து, என் தேவன் என்னை காப்பாற்றுவார் என்று நான் விசுவாசித்தனோ இல்லையோ, நீ விசுவாசித்தியே, தேவன் மேல அவ்வளவு நம்பிக்கையும் அவ்வளவு விசுவாசத்தையும் நீ வைத்திருக்கிறியே, அதை வைத்து தானியேல் சொல்றாரு, ராஜாவே நீ என்றென்றைக்கும் வாழ்க. அப்போ ராஜாவை வாழ்த்துகிறார். காரணம், அவர் தேவன் மேல வைத்த விசுவாசம், நம்பிக்கையை வைத்து ராஜாவை வாழ்த்து. அதிகாலையில ஒரு ராஜா எழுந்து வந்து ஒரு தானியேலை பார்க்கிறாருன்னா, அந்த ராஜாவுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும் நைட்டெல்லாம், அதை நினைக்கிறாரு தானியேல். அதை வைத்து சொல்றாரு, ராஜாவே என்றென்றைக்கும் வாழ்க அப்படின்னு ஆஸ்வதிக்கிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு தானியேல், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். அல்லேலூயா, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இங்க சொல்றாரு அவர் தானியேல் ராஜா கிட்ட, நீங்க பயப்படாதீங்க, என் தேவன் என்னை சிங்கத்துக்கிட்ட இருந்து என்னை சேதப்படுத்தாதபடி அவருடைய தூதர்களை அனுப்பிச்சு எனக்கு பணிவிடை செய்யும்படி தூதர்களை அனுப்பிச்சு சிங்கத்து வாழைகளை கட்டி போட்டார்கள். நைட்டெல்லாம் நான் நிம்மதியா தூங்கி எழுந்தேன். நீங்க வந்து கூப்பிடும் போதுதான் உங்க சத்தத்தை கேட்டு நான் எழும்புகிறேன் அப்படின்றாரு. அல்லேலூயா. ஆனா ராஜா நைட்டெல்லாம் தூங்கல. சிங்க கெபியில இருக்கிறவரு நிம்மதியா தூங்குறாரு. ஏன்னா தேவ தூதரை அனுப்பி அது சிங்கத்தின் வாயை கட்டி போட்டதை இவர் கண்ணால பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பயம் இல்ல, சிங்கத்து மேலேயே படுத்து தூங்குறாரு. அல்லேலூயா. மறுநாள் காலைல ராஜா என்னாச்சோ பயந்து வந்து மறுநாள் காலைல கேட்கும் போது சொல்றாரு, தேவன் தன் தூதர்களை அனுப்பி அது வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தெளிவாக தேவனை ஆராதிக்கிற நீங்க, துதிக்கிற நீங்க, உங்களுக்கு எதிராக எழும்புகிற மந்திரம், உங்களுக்கு எதிராக உங்க சரீரத்துல வருகிற பலவீனங்கள், வியாதிகள், இதெல்லாம் உங்க முன்னாடி இருக்கும். ஆனா செழந்து போயிருக்கும் என்றார் தேவன். நீங்கள் தேவனை உண்மையாய் ஆராதித்தால் உங்களுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட மந்திரம் உங்களுக்கு முன்னாடி அது செயல்படும், ஆனா செழந்து போயிருக்கும் என்று நம் தேவனாக இயேசு கிறிஸ்து சொல்லப்படுகிறார். அல்லேலூயா. தானியேல் முன்னாடி சிங்கம் இருந்தது, அது வாயை கட்டி போட்டு செழந்து போயிருந்தது. அதே போல உங்களுக்கு முன்பாக அனுப்பப்படுகிற மந்திர கட்டு செழந்து போய் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் மந்திரம் இருக்கும், ஆனா செழந்து போயிருக்கும். நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது, அல்லேலூயா, உங்களுக்கு முன்பாக இருக்கிற வியாதி, உங்களுக்கு பலவீனம் கொண்டு வர வியாதி உங்களுக்கு முன்பாக இருக்கும், ஆனா தேவனை நீங்கள் ஆராதிக்கும் போது அது செழந்து போய் இருக்கும். அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனை ஆராதிக்கும் போது அவனுக்கு முன்பாக இருந்த சிங்கம் செழந்து போயிருந்தது, வாய் கட்டி போட்டு இருந்தது. அப்போ தேவனை நீங்கள் ஆராதிக்கும் போது உங்களுக்கு முன்பாக எழும்பப்படுகிற ஆயுதங்கள் செழந்து போயிருக்கும். ஆயுதம் முன்னாடி இருக்கும், உங்க கண்புக்கு முன்னாக அந்த ஆயுதம் தெரியும், ஆனா செழந்து போய் தெரியும்.
அல்லேலூயா. தானியேலுக்கு முன்பாக சிங்கம் இருந்தது, அது வாய் கட்டி போட்டு சழந்து போய் இருந்தது. அதே போல உங்கள் முன்பாக அந்த மந்திரம் கண்ணுக்கு முன்பாக தெரியும், அந்த ஆயுதம் கண்ணுக்கு முன்பாக தெரியும், ஆனா சழந்து போயிருக்கும். நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது, அதனால தான் ஆண்டவர் சொல்றார், அல்லேலூயா, மோசேயை பார்த்து என் ஜனங்களை என்னை ஆராதிக்கும்படி கொண்டு வாங்க. நீங்க தேவனை ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, செபிக்கும் போது உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாம் சழந்து போயிருக்கும். ஆனா உங்களுக்கு முன்பாக இருக்கும், அது சழந்து போயிருக்கும், ஒன்றும் செயல்படாது என்று இந்த வேதம் தானியேல் மூலமாய் தெளிப்படுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, அந்த ராஜா அந்த பொற்சலையை வைத்து இதுதான் வணங்கணும் சொன்ன ராஜா, அவர் புறஜாதியா இருந்த ராஜா தானியேலை பார்த்த பிறகு, அவர் விசுவாசத்தை கண்ட பிறகு, தேவன் தானியேலை வைத்து செய்த அற்புதங்களை கண்ட பிறகு, தானியேல் தேவன் தான் உண்மையான தேவன், தானியேல் தேவன் தான் பரிசுத்தமுள்ள தேவன், தானியேல் தேவன் தான் தேவன் என்று அந்த நாட்டுக்கு அறிக்கையிட்டு அவரை தான் வணங்கணும் என்று என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அந்த ராஜா அங்கே கட்டளையை கொடுக்கிறார். ஒரு மனிதன் தனியாக செபித்து துதித்து அந்த போராட்டங்கள்லாம் அவர் கண்டுக்காம தன் தேவனை மாத்திரம் துதித்து ஆராதிக்கும் போது அவர் மூலியமா தேவன் நாம மகிமைப்பட்டது, அங்க கட்டளையே புதுப்பித்தது. காரணம், தேவனை தான் துதிக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் துதிக்கணும் என்று கட்டளை அங்கே உண்டாயிற்று. அப்ப தேவனை துதிக்கும் போது உங்களுக்கு முன்பா இருக்கிற ஆயுதங்கள் சழந்து போகும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ தேவனை நம்ம துதிக்கணும் இடைவிடாமல். நீங்கள் இன்னைக்கு துதிக்கிறீங்கன்னா டெய்லியும் அந்த நேரம் டெய்லியும் துதிங்க, கர்த்தரை இடைவிடாமல் துதிங்க. இடைவிடாமல் துதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இன்னொருத்தர் குறித்தும் நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தேவன் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல எடுத்துக்கொள்வோம், 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அனைத்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள், காவலாளிகள் அனைவரும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதிலே 26வது வசனம் சொல்லுது, சடிதிலேனா அந்த நேரத்திலே, அந்த நொடியிலே அப்படின்ற அர்த்தம். சடிதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசைக்கும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டதாக, அப்புறம் எல்லாருடைய கட்டுகளும் கழுண்டு போயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம அப்போஸ்தலர் பவுலும் சீலாவும் குறித்து ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்பி, இதுக்கு முன்னாடி வசனங்களை நீங்க படிக்கும்போது அவர் ஆண்டவரை குறித்து பிரசங்கித்து கொண்டு வருவார். அல்லையா, தேவனை குறித்து, இயேசு கிறிஸ்து குறித்து. பவுலுடைய பிரசங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலுவைக்கு பின்னாடி எல்லா பிரசங்கமும் பவுலுடையது தான். சிலுவைக்கு பின்னாடி என்ன நடந்தது, சிலுவையில ஏன் அவர் ஜெயம் எடுத்தார், சிலுவையில ஏன் அவர் ரத்தம் சிந்தினார், சிலுவையில ஏன் அவர் மரித்தார், சிலுவைக்கு பின் ஏன் உயிர் தெழுந்தார், இதை குறித்து தான் பவுலுடைய பிரசங்கம். இது ஒரு புதுமையான பிரசங்கம். அந்த காலத்துல இது ஒரு புதுமையான, பழைய ஏற்பாட்டு காலை முடித்து புதிய ஏற்பாட்டு காலத்தை குறித்து யார் பிரசங்கிக்கிறார் முதல்ல கேட்டா அப்போஸ்தலர் பவுல் பிரசங்கிக்கிறார். இது பிரசங்கிக்கும் போது அந்த இடத்துல எல்லாம் புதுமையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாம சொன்னா பிசாசு ஓடும், இதெல்லாம் அவங்க முதல்ல பார்க்காத ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து தான் தேவன், அவர் தான் ரட்சகர், அவர் தான் அந்த பூமிக்கு வந்துக்கிறார், நம்மள எல்லாரும் மீட்டு எடுத்துக்கிறார், இனிமே விருத்த சேதனை தேவையில்லை, ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு விருத்த சேதனை பண்ணிருக்கிறது. ஆனா இவர் சொல்றாரு இனிமே விருத்த சேதனை தேவையில்லைன்னு முதல்ல பிரசங்கிக்கிறது பவுல் தான். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரலோகத்திற்கு என் தகப்பன், அந்த ஜபத்தை ஏறெடுக்கணும்னா பரலோகத்திற்கு என் தகப்பனை உன் நாம மகிமைப்படுவதாக. இந்த ஜபம் வந்து பழைய ஏற்பாட்டு ஜபம், இது இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆனா பவுல் சொல்றாரு, இதுக்கப்புறம் அப்படி ஜபிக்க தேவையில்லை, இனிமே இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிங்க, எதை கேட்டாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிங்க. இதெல்லாம் மாற்றங்களை கொண்டு வராது அப்போஸ்தலர் பவுல். இதெல்லாம் அந்த இருக்கிற எல்லாரும் எருசலேம் எல்லாரும் இதை பார்க்கும் போது ஒரு வித்தியாசமா தெரியும். இது என்ன, இது வித்தியாசமா பிரசங்கிக்கிறானே, தேவலாத்த பிரசங்கிக்கிறானே, ஜனங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை கொண்டு வரான்னு சொல்லி இவர் அநேக முறை ஜெயில போட்டுக்கிறாங்க. அநேக வேதனைகள், துன்பங்கள். அப்போஸ்தலர் பவுலை பற்றி ஆண்டவர் நிறைய விஷயங்களை எனக்கு வெளிப்படுத்திக்கிறார். அதை குறித்து நான் தனியா உங்ககிட்ட பிரசங்கிக்கணும், ஆண்டவர் வெளிப்படுத்தினா கண்டிப்பா அதை குறித்து நான் பேசுறேன். நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து அவர் நிறைய பிரச்சனைகளை அவர்
எதிர்கொண்டிருக்கிறார். அதுல இது ஒரு பிரச்சனை. இவரெல்லாம் பிரசங்கம் பண்ணி கொண்டு போயிருக்கும் போது ஒரு சகோதரிக்குள்ள, அதாவது குறி சொல்ற ஆவி இருக்கிறது. அந்த குறி சொல்ற ஆவி இருக்கிறதுனால இவர் எப்ப பாரு இவர் உன்னதமானவர், தேவனை பத்தி இதை பத்தி சொல்லிட்டு கொண்டே இருக்கும்போது அவர் சினம் கொண்டு கோபம் கொண்டு ஒரு நேரத்தை திரும்பி பார்த்து அது உள்ள இருக்கிற குறி சொல்ற ஆவியை விலகுன்றாரு. அது விலகி போகுது. அப்புறம் அவங்களுக்குள்ள கோபம் வந்து இவருக்குள்ள இதை வச்சு நம்ம சம்பாதிச்சு கொண்டு இருந்தோமே, அதனால இப்ப வெளியே போயிடுச்சேன்னு சொல்லிட்டு இவரை போய் ராஜா கிட்ட சொல்லி ராஜா கொண்டு போயிட்டு இவர் சிறைச்சாலையில செம்மையா அங்கேயே அடிக்கிறாங்க. அவரை அடித்து அவர் துணிகள்லாம் கிழித்து, துணியே இல்லை உடம்புல இல்லையா, துணியெல்லாம் கிழித்து அடித்து அவர் கொண்டு போறாங்க. எப்படி வேதனையோட துணியெல்லாம் கிழித்து ரோட்ல எல்லாரும் முன்னாடி அடித்து அடி சிரத்தை பாதாளத்தில் இருக்கிற சிறைச்சாலையில் அவர் போடுறாங்க. அவர் கால்களை தொழு மரத்தில் கட்டினார். அப்படின்னா அவர் காலை கட்டி தலைகளை தொங்க விட்டுருக்கிறாங்க. எவ்வளவு வேதனைகள், அவருக்குள்ள எவ்வளவு துன்பங்கள். அவர் என்ன செய்தார்னா, தேவனுக்கு அவருடைய அதாவது தேவனை குறித்து அவர் பிரசங்கித்தார். தேவனுடைய ஊழியத்தை செய்த ஒரு மனுஷன். அவர் யாரை பத்தி குறை சொல்ல, யாரை பத்தி தப்பா பேசல, இது தேவனை பத்தி அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அவரை கொண்டு போய் அடி சிறையில வைத்து துணியெல்லாம் அவுத்து போட்டு செம்மையா அடிச்சு அவர் தொழு மரத்தை தலைகீழா கட்டி விட்டு தொங்க விட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர் வேதனையில இருக்கிறார். நாம அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் நமக்கு உமக்கு ஊழியம் செய்தான், எங்களுக்கே இவ்வளவு கஷ்டம், எங்களுக்கா இவ்வளவு வேதனை, ஆண்டவரே என்னை அடிச்சவங்க ஒத்தம் கூட நல்லா இருக்கக்கூடாது, ஆண்டவரே அவன் கை கால் சுழந்து போகணும். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா அவர்களை குறித்து குறை சொல்லி அவர்களை நம்ம சபிக்க ஆரம்பிச்சு விடுவோம். ஏன்னா நம்ம ஒரு தப்பும் பண்ணல, ஆனா நமக்கு அந்த மாதிரி கோபம் தான் வரும். அதனால அவர்களை என்ன செய்யணும் ஏது பண்ண ஆண்டவர்கிட்ட நம்ம கோபம் கொண்டு வரும். நான் ஜெபிக்க மாட்டேன், இனிமே ஆலயத்துக்கு வர மாட்டேன், இந்த மாதிரி பிரச்சனை எனக்குள்ள நான் உண்மையா தானே இருந்தேன், இந்த மாதிரி கோபங்கள் தான் வரும். அல்லேலூயா. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்படி இருந்தும் இந்த பவுலும் சீலாவும் ஒண்ணுமே செய்யல. அல்லேலூயா. அதை பத்தி அவங்க யோசிக்கல, ஆண்டவர்கிட்ட அறிக்கும் செய்யல. எனக்கு இவ்வளவு கஷ்டம், நான் இவ்வளவு போராடுறேன், இவ்வளவு வேதனைப்படுறேன்னு ஆண்டவர்கிட்ட அவர் அறிக்கும் செய்யல. அவரு என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் சேர்ந்து துதிக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனை துதிக்கும் போது சிறைச்சாலைகள் அசைக்கப்பட்டது. கையில போட்டிருந்த எல்லா சங்கிலியும் கட்டவிழ்க்கப்பட்டது. மரத்துல தலைகீழ கட்டப்பட்டவர்கள் அழுத்து நிற்கிறார்கள். தேவனை அவர்கள் ஆராதித்து செபித்தார்கள். அவர் துதிக்கும் போது கட்டுகள் அழுக்கப்பட்டது. அல்லேலூயா. இதை ஏன் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, தேவாலயத்துக்கு போன உடனே தேவாலயத்துக்கு நம்ம ஏன் போறோம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தேவ நாமத்தை மகிமைப்படுத்த, தேவனை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவரை மேன்மைப்படுத்த, அவர் மகிமையை வெளிப்படுத்த, நாம் அபிஷேகத்துல நிரம்ப, அவரை இன்னும் துதிக்க, இன்னும் ஆராதிக்க, இன்னும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த, இதுக்காக தான் நம்ம ஆலயத்துக்கு போறோம். ஆனா நாம என்ன பண்றோம்னா, ஆலயத்துக்கு போன உடனே அல்லேலூயா, முதல்ல ஆண்டவரே என் குடும்பத்துல இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், எனக்குள்ள இவ்வளவு கஷ்டம், என் பொண்ணு வாழ்க்கை இப்படி இருக்கு, என் பையன் வாழ்க்கை இப்படி இருக்கு, என் கணவர் இப்படி இருக்கிறாரு, என் மனைவி இப்படி இருக்குது, என் பிள்ளை இப்படி இருக்குது, எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு போராட்டம், இதைத்தான் நம்ம சொல்லி கொண்டே இருக்கோம். ஆற காலா அதை 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஆலயத்துல இதை பத்தியே அழுது கொண்டு இதை பத்தியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொண்டு இருப்போம். ஆனா ஆலயத்துக்கு நாம போறது தேவனை ஆராதிக்க, தேவனை துதிக்க. பவுலும் சீலாவும் அவர்கள் துன்பப்படுத்தும் போது, அவர்களை வேதனைப்படுத்தும் போது, துணியெல்லாம் கிழித்து அவர் அடித்து தொழு மரத்தை தலைக்கீழா கட்டின போது அவர்கள் ஒருபோதும் தேவனிடத்தில் தன் குறைகளை சொல்லவில்லை, தேவனை ஆராதித்து துதித்தார்கள். நாம நம்முடைய குறைகளை சொல்ல போவதில்லை ஆலயத்துக்கு. ஆண்டவர் சொல்றாரு வசனத்துல, அல்லேலூயா. அதாவது ஜபத்தோடு விண்ணப்பத்தோடு நம்முடைய பிரச்சனைகளை சொல்லும்படி, அல்லேலூயா. ஒரு வாட்டி ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுத்தோமா அதை விட்டுணும். ஆலயத்துல தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தும். நம்ம பிரச்சனைகள்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டு தேவனை மாத்திரம் பவுலும் சீலாவும் அவர்கள் அடி உதையெல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு, அவர் வேதனைகள்லாம் தூரம் தூக்கி வச்சுட்டு தலைகீழா தொங்கிக்கிறோம், அதெல்லாம் மறந்து தேவனை ஆராதித்து துதித்தார்கள். கட்டுகள் அழுக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் மந்திர கட்டில் இருக்கிறீங்களா, வியாதியில் இருக்கிறீங்களா,
தேவனிடத்துல போய் நீங்க முறையிட தேவையில்லை. தேவன் உன் இருதயத்தில் இருக்கிற வார்த்தை வருவதற்கு முன்பே உன் இருதயத்தை ஆராய்ந்திருக்கா. நீ என்ன சொல்ல போறன்னு ஆண்டவருக்கு தெரியும். உன் பிரச்சனை என்னன்னு தெரியும். படைத்தவருக்கு நமக்கு தெரியாதா? ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளானா அந்த பிள்ளை ஏன் அழுது, ஏன் துடிக்குது, ஏன் சிரிக்குது, எதுக்காக அழுதுன்னு ஒரு தாய்க்கு நல்லா தெரியும். அதே போலதாம தேவன் நம்மளை உருவாக்கின தேவன். நம்ம என்ன பண்றோம், நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், நம்ம ஏன் வேதனை எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு தேவனை உண்மையாய் மனதுக்குள்ள முழு மனதோடு முழு பலத்தோடு தேவனை மாத்திரம் நீங்க மகிமைப்படுத்துங்க. ஆலயத்துல அந்த 3 மணி நேரமும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவனை துதிங்க. தேவனை அளவில்லாம நீங்கள் ஆராதிங்க. உங்கள் கட்டுகள் உங்கள் கண் முன்பாக அருந்து போவதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் மந்திர கட்டுகள் உங்க கண் முன்பாக அருந்து போகும். உங்க வியாதிகள் உன்னை விட்டு விலகி போகும். உன் தத்திரம் உன்னை விட்டு விலகி போகும். நீங்க எதுவுமே தேவனிடத்தில் அறிக்கை செய்ய தேவையில்லை. தேவனை ஆராதிங்க. தேவனை துதிங்கள். தேவன் உங்கள் கட்டுகளை உங்க பிரச்சனைகளை மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். தேவனை ஏன் ஆராதிக்கணும்? நம்ம பிரச்சனைகளை மாற அவர் மாற்றுவார். அதெல்லாம் மாறும். நம்ம நல்லா வாழ, நம்ம நல்லா தேவனிடத்துல மகிமைப்பட நம்ம தேவனை ஆராதிக்கணும். நீங்க தேவனை ஆராதித்தால் போதும். உங்க பிரச்சனைகள் மாறும். உங்க போராட்டங்கள் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு பாடலை கூட கொடுத்துக்கிறாரு அதை குறித்து. அல்லேலூயா. ஆராதித்து பாரு, துதித்து பாரு, உன் வாழ்க்கையே மாறும் பாரு. இயேசுவை ஆராதித்து பாரு, துதித்து பாரு, உன் வாழ்க்கையே மாறும் பாரு. துதிக்க துதிக்கத்தான் கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்கத்தான் கிருபை பெருகுதே. ஆராதித்து பாரு, துதித்து பாரு, உன் வாழ்க்கையே மாறும் பாரு. பவுலும் சீலாவும் துதிக்கும் போதே சிறை சாலை அசைக்கப்பட்டதே. பவுலும் சீலாவும் துதிக்கும் போதே சிறை சாலை அசைக்கப்பட்டதே. ஆராதித்து பாரு, துதித்து பாரு, உன் வாழ்க்கையை மாறும் பாரு. இயேசுவை ஆராதித்து பாரு, துதித்து பாரு, உன் வாழ்க்கையை மாறும் பாரு. அல்லேலூயா. இந்த பாடலை எழுதும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஆராதிக்கும் போது, அவரை துதிக்கும் போது உன் பிரச்சனைகள் மாறும். உன் கட்டுகள் எல்லாம் கழண்டு போகும். அல்லேலூயா. அப்ப தேவனை நீங்க ஆராதிங்க, துதிங்க, உன் நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகள் மாறும். கட்டுகள் வியாதிகள் எல்லாம் உடைந்து போகும். தயவு செய்து நீங்க ஆலயத்தை கடந்து போகும்போது ஆலயத்துல போயிட்டு ஆண்டவரத்துல நீங்க முறையிட்டு கொண்டு இருக்காதீங்க. தேவனை ஆராதிங்க. உங்க பிரச்சனைகளை கண்டிப்பா மாறும். ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவர். மனிதனால கூடாது, ஆனா தேவனால எல்லாம் கூடும். வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனை நல்லா ஆராதிக்கணும். தேவனை நல்லா துதிக்கணும். நம்ம பிரச்சனைகளா தூக்கி வெளியே வச்சுட்டு நம்ம தேவனை நல்லா ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது நம்ம கட்டுகள் அருந்து போகும். மந்திரம் உங்க முன்னாடி இருக்கும், ஆனா செயலந்து போது நீங்க காண்பீர்கள். தேவனை ஆராதிக்கும் போது நீங்க மந்திர பிரச்சனை இருக்கிறீங்களா, மந்திர பிரச்சனை இருக்கிறீங்களா, சரீர போராட்டத்துல இருக்கிறீங்களா, வியாதியில இருக்கிறீங்களா, விலைக்கு வைங்க. இந்த பிரச்சனை நீங்க மறங்க. தேவனை மாத்திரம் துதிங்க. தேவனை மாத்திரம் முழு மனதோட ஆராதிங்க. உங்க கண் முன்னாடியே அருந்து போகும். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் துதிக்கும் போது கட்டுகள்லாம் அவிழ்ந்து போனது. அல்லையா. சிறைச்சாலை அசைக்கப்பட்டது. அவர்கள் அதை கேட்டு அவர்களிடத்தை துதிக்கல. ஆண்டவரே என் சிறைச்சாலை ஆண்டவர் அசைக்கணும். ஆண்டவரே என் கட்டுகள்லாம் அவிழ்ந்து போன ஆண்டவரே, ஆண்டவர் என் பிரச்சனையை மாறின ஆண்டவர் ஒரு வார்த்தையை அவர்கள் கேட்கவே இல்லை. அவர்கள் தேவனை துதித்தார்கள், ஆராதித்தார்கள். அவள் தான் தேவ நாமத்தை மையப்படுத்தினார்கள். தேவன் நமக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்வார். நீங்க தேவனை ஆராதித்தால் போதும். உங்க பிரச்சனைகள் மாறும், உங்க போராட்டங்கள் மாறும், உங்க வியாதிகள் மாறும், எல்லா கட்டுகளும் மறுக்கப்படும். உங்கள் முன்பாக எல்லாம் செயலந்து நிற்கும். நீங்கள் காண்பீர்கள். தானிவேல் அப்படிதான் பார்க்கிறார். சிங்கம் அவர் முன்பாக வாய் கட்டி போட்டு செயலந்து போய் இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் முன்பாக எல்லாம் செயலந்து போவதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது தேவனை முழுமையாய் ஆராதிப்பது, துதிப்பது. அது மாத்திரதான். ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்க இருதயத்தில் கிரியை செய்திருக்கும். தேவன் மேல உங்களுக்கு விசுவாசம் இன்னும் அதிகரித்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை தேவன் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை தன் தலைகளை சாய்த்து அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நானும் விசுவாசத்துல இன்னும் நிலைத்திருக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார் என்று நம்பிக்கையோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம செபிப்போம். சோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
இந்த காலை வேளையில இந்த ஓய்வு நாள் நம்ம துதிக்க ஆராதிக்க கிருபை செய்து உங்கள் வார்த்தைகளை வெளிப்படுத்த நீர் கிருபை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை விலையேறு பெற்றதா இருக்குப்பா. அந்த வார்த்தை எங்க நடுவில் இந்த நாள்ல ஆண்டவர் அசைவாடியதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை எங்க இருதயத்தில் கிரியை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குற்றங்களை நீர் வெளிப்படுத்தியதுக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் குற்றங்கள் செய்யாத தேவனை துதிக்கணும் என்ற எண்ணங்களை எங்களுக்குள்ள கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். நாமும் மகிமைப்பட்டு ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. இப்போது அவர் சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்கள் முற்றிலுமாய் மாறும்படி ஆண்டவர் பிசாசு கட்டுகள் இருந்தால் இப்போது நற்சாகி இயேசு கிறிஸ்து நாமத்தால் இப்போது அந்த கட்டுகள் விலகி போகட்டும் ஆண்டவரே. இதை கேட்கும் போது அவர் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் விலகும்படி செபிக்கிறேன். அவர் மந்திர கட்டுகள் பிசாசுகள் இப்போது நற்சாகி இயேசுவின் நாமத்தால் மத்திய 18 படி இப்போது பூமிகளை எவைகளை கட்டுவீர்கள் பர்வதத்துல கட்டப்படும், பூமிகளை எவைகளை கட்டவிழ்களை பர்வதத்துல கட்டப்படும் வார்த்தைப்படி இப்போது அவர் சரீரத்துல கட்டப்பட்ட எல்லா கட்டுகளும் நற்சாகி இயேசு கிறிஸ்து நாமத்தால கட்டவிழ்க்கிறேன் முற்றிலுமா எல்லாம் விலகும்படி கட்டளை கொடுக்கிறான்ப்பா. தேவனா கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை விடுதலை கொடுங்க. அந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். நற்சாகி இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிதாகிய தேவனை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்ம ஆளுகிற பரிசுத்தாவினை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒன்று சேர்ந்து சொல்லுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்நிய ஐக்கியமும் சகா காலம் இயேசு கிறிஸ்து வருவதில் சமாதானம் ஆசீர்வாதத்தோடு எப்போதும் உங்களோடு தங்கி இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்றார். ஆமென். God bless you.